வாழ்க வளமுடன். தருமபுரியிலிருந்து ஃபேஷன் டெய்லர் ஜெகன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸ் ஒன்று நான் வந்து தச்சிட்டே இருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சேரீயில் கட் பண்ண ப்ளவுஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பெரிய பார்டர் வந்தது. இந்த பெரிய பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா 2 கைக்கு நான் வந்து கொடுத்துட்டேன். கை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து ஜாயிண்ட் கிடையாது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து நமக்கு 1 மீட்டர் வந்ததுனால பார்டர் வந்து நல்லா அகலமாக இருந்ததுனால 2 கைக்கு நமக்கு வந்து ஜாயிண்ட் இல்லாமல் வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடு வந்து நமக்கு வந்து சின்ன பார்டர் தான் வந்துருக்குது. இப்போ இந்த சின்ன பார்டரில் கிராஸ் வந்து நம்ம கட் பண்ணி ஒரு ரவுண்டு கழுத்துக்கு பைப்பிங் வந்து எப்படி தைக்கிறது அப்படின்றத இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ப்ளவுஸில் வந்து பாருங்கள், இன்னும் நான் வந்து கழுத்து வந்து ஃபினிஷிங் பண்ணல. பார்த்தீங்கன்னாவே தெரியும் எல்லாம் ப்ளவுஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த பார்டர் கொடுக்கறதுக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா கழுத்து இன்னும் நம்ம வந்து ஃபினிஷிங் வந்து பண்ணாமல் இருக்கும். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சேரீயில் கட் பண்ண ப்ளவுஸில் இருக்கக்கூடிய பார்டர் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2.25 இன்ச் அகலம் தான் இருக்குது. இதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிராஸ் கட் பண்ணி பைப்பிங் வந்து கொடுக்க போகிறோம். இப்போ கரைப்பக்கம் எவ்வளோ இருக்குது அதே அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேல் பக்கம் விட்டு நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லை, இப்போ பார்டர் பார்த்தீங்கன்னா எனக்கு தாராளமாக இருக்குது. இருந்தாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கனமாக இருந்தால் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பைப்பிங் கொடுக்குறது அப்படின்றதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகவே வந்து கட் பண்ணுறேன். மிச்சம் இருக்கிறத வந்து நான் வந்து விட்டுட்டு ரொம்ப கம்மியாக வந்து கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒரு 70 சென்டிமீட்டர் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்டர் ரொம்ப கம்மியாக தான் வரும். அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கட் பண்ண பார்டரே நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 வந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ 2 பக்கம் பார்டர் வரும், 2 கைக்கு போக மிச்சக்கிற பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 பார்டரையும் ஒன்றா வச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து தையல் வந்து நேராக போட்டுக்கிறேன். நல்லா நெருக்கமாக வச்சு ஒரே தையல், அதாவது இந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத் வந்து தெரியாமல் பார்டர் மட்டும் ஜாயின் பண்ணால் கரெக்டாக தெரிகிற மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்டர் நல்லா அகலமாக வந்துடும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.25 தான் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 5.5 இன்ச்சு அகலம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரும். அதே மாதிரி சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு கலர் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா தெரியக்கூடாது. அதாவது சைடில் இருக்கக்கூடிய கலர் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் தெரியாமல் நம்ம வந்து ஜாயிண்ட் வந்து போட்டுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பார்டர் அகலமாக இருக்கிறதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் கட் பண்ணுறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் கட் பண்ணி நான் வந்து ஜாயின் பண்ண போகிறேன். பாருங்கள், 11 இன்ச்சு லென்த்தும் 5 இன்ச்சு அகலமும் இருக்குது. இந்த அளவுக்கு இருந்தால் போதும், தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா கழுத்துக்கு வந்து நம்ம வந்து கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ண முடியும். நான் வந்து கிராஸ் வந்து எப்படி கட் பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். இப்போது இதனுடைய அகலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.25 இன்ச்சு இருக்கிற மாதிரி நான் வந்து கட் பண்ணுறேன். அதாவது நல்லா பட்டையாக வந்து பைப்பிங் வந்து கொடுக்க போகிறேன். அதனால் பார்த்திங்கன்னா 1.25 இன்ச்சு நான் வந்து கட் பண்ணுறேன். இல்லை நீங்கள் சன்னமாக வந்து பைப்பிங் கொடுக்குறதா இருந்தால் ஒரு 1 இன்ச்சு இல்லை ஒரு 3/4 இன்ச்சு கட் பண்ணால் கூட போதும். நான் வந்து பார்த்திங்கன்னா 1.25 இன்ச்சு நான் வந்து கட் பண்ணுறேன். இப்போது இந்த பீஸை எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணி நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளவுஸுக்கு வந்து கழுத்து ஃபுல்லாகவே நமக்கு வந்து வரும். உங்களுக்கே தெரியும், ஒரு ப்ளவுஸில் ஒரு சாதா ப்ளவுஸில் அந்த கழுத்து கட் பண்ணுற பீஸ் மட்டுமே கிராஸ் கட் பண்ணாங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கழுத்து ரவுண்டு வந்து சரியாக வரும். இது எத்தனை பேருக்கு தெரியும்லாம் நமக்கு தெரியாது. அந்த அளவு கணக்கு போட்டு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11 இன்ச்சு நீளமும் ஒரு 5 இன்ச்சு அகலமும் வச்சு நான் வந்து கிராஸ் வந்து கட் பண்ணுறேன். இப்போ கட் பண்ணி இதை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணி காட்டுறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா வந்து இருந்த பார்டர்லேருந்து கொஞ்சம் கூட நான் வந்து கட் பண்ணல. நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்த பார்டரில் மட்டும்தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் பீஸை வந்து ஜாயின் பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா பீஸும் நான் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ ஜாயின் பண்ண பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராஸ் பீஸ் வந்து நம்ம கழுத்தினுடைய அந்த லென்த்துக்கு வந்து கரெக்டாக வருதா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு முறை வந்து செக் பண்ணி பார்க்கணும். இந்த ஜாயிண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓப்பன் பண்ணி விட்டுறணும். இப்போ ஓப்பன் பண்ணி விட்ட பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த கழுத்தினுடைய ஃபுல் லென்த்தும் பாருங்கள் வச்சு காட்டுறேன். கரெக்டாக நமக்கு வந்து வரும். இப்போ நம்ம இதில் ஒரு பக்கம் நம்ம பார்த்திங்கன்னா மடித்து நம்ம வந்து தையல் வந்து போடணும். பிசுறு தெரியாமல் ஒரு பக்கம் மடித்து நம்ம வந்து தையல் போடணும். சார் நீங்கள் பரவாயில்ல, நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி ஃபுல்லாக வந்து கழுத்துக்கு வந்து பைப்பிங் வந்து கொடுக்குறீங்க, எங்களுக்கு பார்டர் இன்னும் ரொம்ப கம்மியாக வருது சார், நாங்கள் எப்படி சார் கொடுக்குறது அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதாவது லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ளவுஸ் பீஸே வந்து கொடுத்துக்கலாம். லெஃப்ட் சைடு கழுத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் பீஸ் வர மாதிரி நம்ம வந்து கொடுத்து ஒரு பீஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா வந்து ப்ளவுஸ் பீஸ் ஜாயின் பண்ணிக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வர மாதிரி நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கணும்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கழுத்துக்கு பேக் சைடும் ஃப்ரண்ட்டும் நமக்கு வரும். அதே பார்த்திங்கன்னா கழுத்து பைப்பிங் கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே பிடிச்சி தைக்கக்கூடிய அளவுக்கு வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே தான் நான் வந்து வைக்கிறேன். ஏன்னா கழுத்துக்கு வந்து பைப்பிங் பட்டையாக கொடுக்குறதுனால பைப்பிங் அளவுக்கு மேல் பக்கம் கேப் விட்டுட்டு நான் வந்து வச்சு தையல் போடுறேன். ஏன்னா நம்ம ரொம்ப அகலமாக வச்சு கரைப்பீஸை வந்து தையல் போட்டோம்னா திருப்புறது ரொம்ப கஷ்டம். அதனால் பார்த்திங்கன்னா மேல் பக்கம் ப்ளவுஸில் ஒரு 1/4 இன்ச்சு கேப் விட்டுட்டு அதுக்கு கீழே நம்ம மாமூலாக வந்து கழுத்துக்கு எப்படி வச்சு தையல் போடுமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்டர் மேலே நான் வந்து தையல் வந்து போடுறேன். அந்த மாதிரி போடும்போது பார்த்திங்கன்னா நமக்கு
அந்த கழுத்தினுடைய பைப்பிங் வந்து பார்த்திங்கன்னா பட்டையாக வரும். நான் வந்து பார்த்திங்கன்னா சன்னமாக கொடுக்கல, நல்லா பட்டையாக கொடுக்குறேன். அதாவது பைப்பிங் வந்து பார்த்திங்கன்னா டபுள் தையல் வந்து போட போகிறேன். மேல் பக்கம் கீழ் பக்கம் பார்த்திங்கன்னா பார்டர் மேலே வந்து நான் வந்து தையல் வந்து போட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கழுத்துக்கு வந்து நான் வந்து தையல் வந்து பார்டர் வச்சு தையல் போட்டு வரேன். இந்த லாஸ்ட் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 1 இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா பார்டர் வந்து பத்தலை, ஏன்னா கொஞ்சம் கேப் விட்டு வச்சதுனால. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாயிண்ட் எப்படி போகிறோன்னு பாருங்கள். ஒரு பார்டர் பீஸை பிசுறு இல்லாமல் கொஞ்சமாக நம்ம வந்து மடித்து ஏற்கனவே வச்சுட்டு வந்ததுக்கு அடியில் வச்சு நம்ம வந்து தையல் வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம். தையல் போட்டு கிட்ட காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம வந்து செய்யலாம். லாஸ்ட் ஒரு 1 இன்ச்சுக்கு பத்தலை, ஒரு 1/2 இன்ச்சுக்கு பத்தலை, ஒரு 3/4 இன்ச்சுக்கு பத்தலைனா மட்டும் இதை செய்யலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அடியில் வச்சு தையல் போட்டிருக்கிறேன். இப்போ மேல் பக்கம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு தையல் ஒன்று போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு தையல் ஒன்று அப்படியே நம்ம வந்து போட்டுட்டு திரும்ப வந்து பார்த்திங்கன்னா 2வது தையல் அந்த பிசுறு வந்து மடிக்கிறதுக்காக மேல் பக்கம் மடித்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து தையல் வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி போடும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராஸ் பீஸ் வந்து நேராக வந்து நமக்கு வந்து ஜாயிண்ட் ஆகிடும். அதாவது ஒரு 1 இன்ச்சு 3/4 இன்ச்சுக்குள்ளே வந்தால் மட்டும் இது செய்யுங்க. ஏன்னா லாஸ்ட் எண்டு அதுக்கு மேலே போச்சுன்னா நமக்கு வந்து மேல் பக்கம் கழுத்து ரவுண்டில் வந்து நமக்கு வந்து தெரியும். இப்போ நாம் கழுத்துக்கு வந்து பைப்பிங் வந்து கொடுக்க போகிறோம். எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்றத பாருங்கள். இந்த கேப் எல்லாம் பாருங்கள், ஒரே அளவு விட்டு நான் வந்து தையல் போட்டிருக்கிறேன். இந்த பார்டரை நல்லா நகத்தில் சுருக்கம் இல்லாமல் நம்ம வந்து நகத்தில் கீறி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து மடிக்கிறோம் பாருங்கள். ஊக்ஸ் பட்டி ஏற்கனவே தைச்சதுனால மேல் பக்கம் பிசுறு இல்லாமல் ஃபஸ்ட்டு மடிச்சிக்கணும். மடிச்சுக்கிட்டு அப்படியே உள்பக்கம் மடிக்கிறேன் பாருங்கள் எப்படி மடிக்கிறேன்னு சொல்லிட்டு. அந்த ஏற்கனவே பிடிச்சி தைச்சதை அப்படியே வந்து உள்ளே விட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து மடிக்கணும். எந்த அளவுக்கு பிடிச்சி தைச்சிருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து மடிக்கணும். மடிக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா பட்டையாக வரும். மேல் பக்கம் அடிப்பக்கம் ரெண்டும் ஒரே மாதிரி வரும். எந்த அளவுக்கு உள்ளே பிடிச்சி தைச்சிருக்கிறோமோ அதை அப்படியே விட்டுட்டு அது மேலே அப்படியே வந்து ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட் பண்ணி நம்ம வந்து அந்த பார்டர் ஓரமே வந்து தையல் வந்து போடணும். நான் சொல்கிற மாதிரி தையல் வந்து கரெக்டாக நம்ம வந்து பார்டர் ஓரமே வந்து போட்டிங்கன்னா அந்த பார்டரும் வந்து ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து திரும்பும். அந்த கழுத்து வந்து பார்க்குறதுக்கு நமக்கு வந்து நல்லா இருக்கும். தையல் போட்டு நான் வந்து காட்டுறேன் பாருங்கள். கீழ்ப்பக்கம் ஓரம் வந்து தான் தையல் வந்து போடுறேன். நல்லா ஓரமாக போடுறேன். சுருக்கம் இல்லாமல் நகத்தில் வந்து கீறி விட்டு தையல் வந்து போடணும். உள்பக்கம் மேல் பக்கம் ரெண்டும் பார்த்திங்கன்னா ஒரே அளவுக்கு நம்ம வந்து மடிக்கணும். அதே மாதிரி மடித்து வந்து தையல் போடும்போது அந்த பிடிச்சி தைச்ச துணி வந்து பார்த்தோன்னா பார்டருக்குள்ளே இருக்கா அப்படின்றத ஒரு முறை பார்த்துட்டு நம்ம வந்து தையல் வந்து போடணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த கழுத்து ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கரெக்டாக நமக்கு வந்து வரும். ஒரு தாள் வெளியே வந்தால் கூட பார்த்தீங்கன்னா அந்த கழுத்து ரவுண்டு பார்த்தீங்கன்னா சரியாக வராது. பார்டரும் சரியாக வந்து ரவுண்டு வந்து திரும்பாது. அதை கவனமாக பார்த்து நம்ம வந்து திருப்பணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ஓரம் நம்ம வந்து தையல் போட்டுட்டு ஃபஸ்ட்டு கீழ்ப்பக்கம் போட்டுட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தையல் வந்து மேல் பக்கம் ஓரம் வந்து போடணும். அதேமாதிரி மேல் பக்கம் போடுறது வந்து பார்த்திங்கன்னா தையல் வந்து கீழே இறங்காமல் கரெக்டாக நம்ம வந்து போட்டோங்கன்னா அந்த கழுத்து பைப்பிங் வந்து பார்த்திங்கன்னா பட்டையாக அழகாக நமக்கு வந்து வரும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா சேரீயில் வரக்கூடிய பார்டரை நம்ம வந்து கழுத்துக்கு கொடுக்கும்போது பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும். ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா லேஸ் வச்சா பிடிக்காது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய கஸ்டமருக்கு நம்ம வந்து பார்த்தோன்னா இந்த பார்டரை வந்து கழுத்துக்கு வந்து கொடுக்கும்போது கையில் இருக்கக்கூடிய பார்டரும் கழுத்தில் இருக்கக்கூடிய பார்டரும் வந்து ஒரே மாதிரி இருக்கிறதுனால மேட்சிங் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். ரொம்ப கிராண்டாகவும் வந்து தெரியாது, பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தையல் போட்டு முடித்ததும் இந்த பைப்பிங் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத கிட்ட காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கே வந்து ஃபினிஷிங் வந்து நல்லா தெரியும். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு. கையில் இருக்கக்கூடிய பார்டரும் கழுத்தில் இருக்கக்கூடிய பார்டரும் சேம் ஒரே மாதிரி இருக்கும்போது அந்த ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு நமக்கு வந்து அழகாக இருக்கும். உள் பக்கம் மேல் பக்கம் ரெண்டும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. சேரீயில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பார்டரில் எப்படி வந்து கிராஸ் வந்து கட் பண்ணி ரவுண்டு கழுத்துக்கு பைப்பிங் வந்து தைக்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தோம். இந்த வீடியோ பிகினர்ஸுக்கு கண்டிப்பாக ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது போன்ற தையல் குறிப்பு வீடியோக்களை வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் தருமபுரி ஃபேஷன் டெய்லர் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.